தம்பி இரு பத்திரமா வீட்டில் இருண்ணே. நான் அம்மா தம்பி எல்லாம் ஊருக்கு போயிட்டு வந்துடும்ண்ணே. பாட்டி வந்து சீரியஸ் ஆகலாம், அதனால போயிட்டு வந்துடும்ண்ணே. டேய் இருடா, ஒத்தையில் இருக்கவனுக்கு என்ன? 10th படிக்கிறல, 10th ஸ்டாண்டர்ட் வந்துட்டல, அப்புறம் ஒத்தையில் இருக்க என்ன? இரு, இப்போ தம்பியை மட்டும் கூட்டிகிட்டு போகிறீங்க. நான் 10th படிக்கிறேன்னா அவனும் 5th தானே படிக்கிறான், அவனையும் விட்டுட்டு போங்க, நானே பார்த்துக்கிறேன். நாங்கள் 2 பேரும் இருக்கோம். நான் சின்ன பையன் 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிறதுனால உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூப்பிட்டு வீட்டில் உட்கார வச்சு என்னை அடிப்பேன். நான் அதுவும் பொறுத்து இருப்பேனா பா? நான் இங்கே என்ன இவனை அடித்து பொறிச்சிருவேன்ப்பா. அம்மா ஆமாம்மா, என்னையும் கூட்டிகிட்டு போங்க. இவன் பேச்செல்லாம் கேட்டு இவனை நம்பி என்னையெல்லாம் விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. அப்பா நான்லாம் வருவேன், அவ்வளோதான் சொல்லிட்டேன். எல்லாத்தையும் சொல்கிறேன் நீ. பா நானும் வரேனே, ப்ளீஸ்ப்பா. நானும் பாட்டி பார்க்குறேன்ப்பா. அதெல்லாம் நீ ஒன்றும் பண்ண வேணாம், அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ இரு, நான் போயிட்டு வீடியோ கால் பண்ணி அதில் பார்க்கலாம். என்ன இப்படி விவரம் பார்த்தீங்களா? நானும் வரேன் அப்படின்னு பாட்டி பார்க்கணுமா? பாட்டி அப்படி சொல்லுங்க. வீடியோ கால் தம்பி, வீடியோ கால்லே பார்த்துக்கலாம். என்ன? ஆமாம்மா அப்பா அம்மா, ஆமாம் இவங்க ஃபோன் பண்ணி வீடியோ கால்லே பாடுறா. நீலா உனக்கு எதுக்குடா சென்னை வரையும் அவ்வளோ தூரம்? உனக்கு இங்கே மதுரையில் விருதுநகரில் இருந்துக்கிட்டு உனக்கு சென்னை கோகுதோ? சென்னை அப்பா அவன் மட்டும் 2 வாட்டி சென்னை போயிருக்கான்ப்பா. நான் ஒரு வாட்டி கூட வந்தது இல்லைப்பா. என்னை கூட்டிகிட்டு போங்கப்பா, நான் பாட்டியை பார்க்கணும்ப்பா. முன்னாடியே கூட்டிட்டு போகலாமா? கூட்டிட்டு போகலாம் வா. சரி வாடா போகலாம். அவனுக்கு நாளைக்கு தான் பப்ளிக் எக்ஸாமு, அவன் வீட்டுக்கே விட்டிடுவாங்க. அறிவே, எனக்கு இன்னையோட பப்ளிக் எக்ஸாம் முடிஞ்சிருச்சுடா. வாங்கடா, 2 பேர் சண்டை போட்டுட்டே இருக்காங்க. எப்போ சண்டை போட்டு